நேற்று மாலையில் பெய்த கனமழையால் சென்னை நகரமே வெள்ளக்காடாக மாறியது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் தேவப்பிரியனிடம் கேட்கலாம். தேவப்பிரியன், சென்னையில நேற்று மாலை கொட்டி தீர்த்த கனமழையால எந்தெந்த இடங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தன? திவ்யா, தற்போது நான் இருக்கக்கூடிய இடம் அசோக் நகர். கடந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்று கூறலாம். நேற்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 16 சென்டிமீட்டர் மழை சென்னையில் மட்டும் பதிவாகி உள்ளது. அதற்கு முன்னதாக ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் சராசரியாக 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தாலும் கூட சென்னையில் மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டால் சுமார் 111 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இது கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத ஒரு மழை அளவாகும். இந்த மழையின் காரணமாக சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக வேளச்சேரி, தியாகராய நகர், வியாசர்பாடி, கொடுங்கையூர், புளியந்தோப்பு போன்ற பல பகுதி முழுவதுமாக மழைநீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக நேற்று பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது என்று கூறலாம். நேற்று மாலை சுமார் ஒரு 4 மணிக்கு பிறகு பெய்ய தொடங்கிய கனமழையின் காரணமாக சென்னை நகரம் முழுவதுமாக போக்குவரத்து என்பது ஸ்தம்பித்து விட்டது அப்படின்னு கூறும் அளவிற்கு அந்த அளவுக்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் அனைத்து பிரதான சாலைகளிலும் நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக டி நகர், வடபழனி, கோயம்பேடு, ஒலிம்பியா, கிண்டி போன்ற முக்கியமான பிரதான சாலைகளில், அதாவது அலுவலகத்திற்கு சென்று வீடுகளுக்கு திரும்புவோர் என்று எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அனைவரும் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டார்கள். தற்போது நான் இருக்கக்கூடிய இடம் இந்த அசோக் நகர். அதாவது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் மழை பெய்யும் போது அதிகமாக நீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் இதுவும் என்று முக்கியமான பிரதான சாலையாக அருகில் இருக்கக்கூடிய, அதாவது வடபழனிலிருந்து கிண்டி வரை செல்லக்கூடிய மிக முக்கியமான பிரதான சாலைகள் இந்த பகுதியில் இருந்தாலும் கூட மழைநீர் என்பது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மழைநீர் பெரும்பாலும் வடியாத நிலையில் தான் இருக்கிறது. நேற்று மற்றும் 16 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதன் காரணமாக இங்கும் நான் இருக்கக்கூடிய இடத்தில் முழங்கால் வரைக்கும் தண்ணீர் தேங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் என்பது இங்கு இந்த சாலையை கடக்க விரும்பும் போக்குவரத்து வாகன ஓட்டிகளும் சரி, சாதாரண பொதுமக்களும் சரி, அதிக அளவுக்கு நீர் தேங்கி இருப்பதன் காரணமாக சாலைகளில் மிக மெதுவாகவே செல்கிறார்கள். அதன் காரணமாகவும் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு விஷயம் என்னவென்றால், அதாவது இந்த இடத்தில் நீர் வழிவதிலும் சிக்கல் இருப்பதாகவே பொதுமக்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் கனமழை என்பது அதிக அளவுக்கு இருப்பதன் காரணமாக அந்த அளவுக்கு நீரை வெளியேற்றுவதற்கான போதிய அளவுக்கு மழைநீர் வடிகால் வசதி இல்லை என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. திவ்யா, தேவப்பிரியன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. நேற்று இரவு பெய்த கடும் மழையால் சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் வீடுகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம். ராஜ்குமார், இப்ப நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க பொதுமக்கள் மழையால எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கிறோம். செட்டி தோட்டம் பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நேற்று நள்ளிரவு வரை தொடர்ச்சியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் தொடர் கனமழை இருந்தது. இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் முக்கிய சாலையில் மழைநீர் என்பது தேங்கியிருந்தது. ஏற்கனவே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 4000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக அடையாறு ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கரையோரம் வசிக்கக்கூடிய பகுதி மக்களுடைய வீடுகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக வீடுகளில் இருக்க முடியாமல் பலர் முகாம்களில் தங்கியிருந்தார்கள். 2 நாட்கள் அவர்கள் வீட்டில் இருந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீட்டின் கரையோரம் அனைத்து பகுதியிலும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் கரையோரம் வசிக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவரும் வீட்டிலிருந்து வெளியேறி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஒரு சிலர் இங்கிருந்து வெளியேறி உறவினர் வீட்டிற்கும் சென்று இருக்கிறார்கள். ஏற்கனவே தொடர்ச்சியாக ஒரு வார காலகட்டத்திற்கும் மேலாக பணிக்கு செல்லாமல் இங்க இருக்கக்கூடிய வீட்டுகள் அருகிலே இவர்கள் இருந்து வந்தார்கள். தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய வீடுகளில் பெரும்பாலான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மிகுந்த பாதிப்புக்கு அவர்கள் உள்ளாகியிருக்கிறார்கள். ஏற்கனவே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதற்கு பிறகு போலீசார் அறிவுறுத்தலின் பேரில் கரையோரம் வசிக்கக்கூடிய பகுதி மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். தொடர்ச்சியாக போலீசாரும் கரையோரம் வசிக்கக்கூடிய பகுதி மக்களுடைய பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள்.
ஆனால் மீண்டும் தற்போது இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு ஒரு பெரும் அச்சத்தை என்பதை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிவாசி இந்திரா நம்மோடு இருக்காங்க. தற்போது நம்ம அவங்க கூட பேசுவோம். அம்மா வணக்கம். இப்போ இந்த மழைக்காலங்களில் நீங்கள் எப்படி இந்த பகுதியில் இருந்துட்டு வரீங்க? வெள்ளம் வந்தோடனே ஃபஸ்ட்டு காவல்துறை ஃபஸ்ட்டு வெள்ளம் வர்றது நீங்கள் கரை மேலே ஏறிடுனாங்க. மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம், அவ்வளோ தண்ணி வரன்ட்டு நாங்கள் இருந்துட்டோம். வந்த பிறகு கட்டின பொடியோடு தான் மேலே போய்டும், எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. வீட்டில் ஒரு பாம்பு இந்த தவக்கலக்கா இதெல்லாம் நிறைய இருந்தது. இதெல்லாம் கற்பாம்பூச்சி வீட்டுக்குள்ளே நிறைய இருந்தது. எலி நிறைய வீட்டுக்குள்ளே நிறைய இருந்தது. இப்போ மறுபடியும் தண்ணி உள்ளே புந்துச்சு. மறுபடியும் எங்களுக்கு பாதிப்பு இது ஆயிடுச்சு. ஏரி திறந்து விட்டோன்னே காவல்துறை நைட்டு 11 மணிக்கு கரைமலை போயிடுங்க, தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இப்போ முகாமில் தங்கி இருக்கிறவங்களுக்கு வசதிகள், உங்களுக்கான உதவிகள்லாம் செய்யப்பட்டு வருதா? செஞ்சாங்க, ஓரளவுக்கு செஞ்சாங்க. அங்கங்கே தங்குறோம் இல்லையா, அதனால எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதாவது இந்த பகுதி மக்களிலே நம்ம கேட்டிருக்கிறோம். நேற்று இரவு 11 மணி அளவில் கரையோரம் வசிக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டார்கள். அடையாறு ஆற்றின் இப்போ தற்போது நம்ம சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கிறோம். இந்த இடத்துல மட்டும் இதற்கு அடுத்து கோட்டூர்புரம், அடையாறு இது போன்ற பகுதியில் அடையாறு ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களுடைய அவருடைய இயல்பு வாழ்க்கை கடந்த ஒரு 10 நாட்களாகவே அவர்களுக்கு முடங்கி கிடைக்கிறது. பலருடைய வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. பல குடிசை வீடுகள் சேதமடைந்திருக்கிறது. இது போன்ற பாதிப்புகள் தான் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் இருந்து வருகிறார்கள். ஏற்கனவே அரசின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவ முகாம்கள் இந்த பகுதி மக்களுக்கு செய்யப்பட்டு வருகிறது. இது போன்ற விஷயங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் இவர்களுடைய வீடுகளிலுடைய பொருட்கள் ஒரு பெருமளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பாக இருக்கிறது. ராஜ்குமார், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து தேவப்பிரியன் கேட்கலாம். தேவப்பிரியன், நீங்க இருக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும், சென்னையோட மற்ற பகுதிகளா இருக்கட்டும், வெள்ள நீர் முறையா வடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதற்காக மாநகராட்சி தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் தற்போது எடுக்கப்பட்டு வருது? திவ்யா, நான் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் இல்லாம சென்னையில பல இடங்கள், அதாவது சுமார் 300க்கும் மேற்பட்ட இடங்கள் தாழ்வான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி ஏற்கனவே மாநகராட்சியால் கண்டறியப்பட்டிருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் சென்னையுடைய புவியியல் அமைப்பு, அதாவது கடல் மட்டத்திலிருந்து ஓரளவுக்கு மேல் மட்டத்துல தான் சென்னையோட புவியியல் அமைப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது மெட்ரோபாலிட்டியன் சீ லெவல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கோ அதற்கேற்ற வகையில இந்த மழைநீர் வடிகாலையும் சரி, கழிவுநீர் கால்வாய்களையும் அமைத்து அந்த வெளியேறக்கூடிய நீரை கடலுக்கு கொண்டு செல்ல விட முடியும். ஆனால் சென்னையுடைய பல பகுதிகள், குறிப்பாக வேளச்சேரி, புளியந்தோப்பு, வண்ணாரப்பேட்டை போன்ற பல பகுதிகள் இந்த கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் கீழாக தான் இருக்கு அப்படின்றது தான் நமக்கு நிதர்சனமான உண்மை. அந்த இடத்துல இருந்து ஒரு மழைநீர் வடிகாலையோ அல்லது கழிவுநீர் கால்வாய்களையோ அமைத்து கடலுக்கு கொண்டு சென்றால் மழைநீர் வெளியேறுவதற்கு பதிலாக கடல் நீரானது உள்வாங்கும். எனவே அதன் காரணமாக தான் இது போன்ற பகுதிகளில் மழைநீர் வடிகால் கால்வாயை அமைப்பதிலும் சரி, கழிவுநீர் கால்வாய்களையும் அமைப்பதும் சரி பெரிய சிக்கல் இருக்குது. இது கடந்த பல ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய ஒரு கள பிரச்சனை. அதன் காரணமாகத்தான் பெரும்பாலும் இது போன்ற நேரங்களில் சென்னை மாநகராட்சி என்பது டீசல் மூலம் இயங்கக்கூடிய மோட்டார் பம்புகளையும் சரி, மின் மோட்டார்களையும் பயன்படுத்தி தான் இது போன்ற காலங்களில் தற்காலிகமாகத்தான் அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு என்பது கடந்த பல ஆண்டுகளாகவே இல்லை அப்படின்றதுதான் கள உண்மை. இதற்கு காரணம் என்னவென்றால் மாநகராட்சி தரப்பிலிருந்து நிச்சயமாக எங்களால் மழைநீரை வெளியேற்றுவதற்கு முறையான ஒரு கட்டமைப்பு அவர்களிடம் அந்த குறிப்பிட்ட தாழ்வான பகுதியிலிருந்து வெளியேற்றுவதற்கான முறையான கட்டமைப்பு என்பது இல்லை அப்படின்னு கூறும் அளவுக்கு தான் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் அந்த பகுதியில் எடுக்கப்படல. ஆனா பல இடங்கள்ல இது தற்போது விரிவுபடுத்தப்பட்ட சென்னை மாநகராட்சியில சுமார் 200 வார்டுகள் இருக்கு. இந்த வார்டுகள் முழுவதுமாக சுமார் 1300 கிலோமீட்டர் தொலைவிற்கு மழைநீர் வடிகால் கால்வாய்கள் தற்போது அமைக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மற்றொரு விஷயம் என்னவென்றால் மாநகராட்சி தரப்பிலிருந்து பல நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் கூட பொதுவாக பலர் தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னவென்றால் இந்த மழைநீர் வடிகால் கால்வாய்கள் முறையாக இயக்கப்படவில்லை, முறையாக இணைக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு புகாரும் மக்கள் மத்தியில் இருக்கு. அதனால்தான் இந்த மழைநீரானது முறையாக வடிவதற்கு எந்த வசதியும் இல்லை. அதே நேரத்தில் மாநகராட்சி விளக்கம் என்னவென்றால், அதாவது ஒவ்வொரு ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சற்று கூடுதலாகவே மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இவ்வளவு மழை என்பதை மழைநீரை வெளியேற்றுவதற்காக பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது மாநகராட்சி தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால் கால்வாய்கள் வடிவமைக்கப்படும் போது 30 சென்டிமீட்டர் மழை அளவை பொறுத்துதான் வடிவமைக்கப்படுகிறது. ஆனால் தற்போது பெய்திருக்கக்கூடிய மழை அளவு என்பது கடந்த ஒரு மாதத்தில்
கிட்டத்தட்ட ஒரு 113 சென்டிமீட்டர், அதாவது 1113 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை என்பது பதிவாகி இருக்கிறது. எனவே இவ்வளவு நீரை வெளியேற்றுவதிலும் ஒரே நாளில் பதிவாகக்கூடிய இவ்வளவு மழைநீரை வெளியேற்றுவதிலும் சென்னை மாநகராட்சிக்கு கட்டமைப்பு ரீதியாகவே பல சிக்கல்கள் இருப்பதாகவே பொதுமக்கள் கருதுகிறார்கள். திவ்யா. தேவப்பிரியன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து நமது சைதாப்பேட்டையில் இருக்கும் நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் பேசலாம். ராஜ்குமார், அடையாற்றில் வெள்ளம் ஏற்பட்ட கரையோர மக்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் அளிக்கப்பட்டிருக்கு? அவங்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் முறையா கிடைக்குதா? ஏற்கனவே அடையாறு ஆற்றின் கரையோரமாக வசிக்கக்கூடிய 8000த்திற்கும் மேற்பட்ட பகுதி மக்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் நேற்று செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 4000 கன அடி தண்ணீர் திறந்து விட்டதற்கு பிறகும் நேற்று இரவு அடையாறு ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் அவர்கள் தங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் மீண்டும் முகாம்களில் தங்குவதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் முகாம்களில் தங்கியிருப்பவர்கள் அங்கே வந்து முகாம்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். இரவு நேரத்தில் போலீசார் அடையாறு ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அவர்களுக்கான இங்கே பகுதி மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முகாம்களில் தங்கியிருப்பவர்களுக்கான உணவுக்கான வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வசித்து வருகிறார்கள். எனவே இன்னும் ஒரு கூடுதலான வசதிகள் செய்ய வேண்டும். அதாவது பொருட்கள்லாம் மிக அளவுக்கு சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை பொருட்கள்லாம் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் முகாம்களில் இருப்பதற்கான வசதிகளை மேம்படுத்த வேண்டும். உணவுகள் கூடுதலாக வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதே போன்று நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய அதிகாரிகள் இந்த பகுதியில் பார்வையிட்டு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான கூடுதலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சைதாப்பேட்டை பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.